மழைநீர் வீணாவதை தடுக்க ஒரு தடுப்பணையை கூட தமிழக அரசு கட்டவில்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கிழக்கு கடற்கரை சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் தமிழக அரசு அக்கறை காட்டாததால் அத்திட்டம் தேங்கியிருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மதுரவாயல் மேம்பாலம் மற்றும் இலங்கைக்கு கடலில் பாலம் கட்டும் திட்டம் ஆகியவற்றிலும் தமிழக அரசு அக்கறை காட்டாமல் இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஒரு புறத்தில் வைகையில் நீர் வராதா என்று நாம் இயங்கிக் இருக்கிறோம், இன்னொரு புறத்தில் காவிரி நீர் வராதா என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டு நதிகளிலும் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து விடக் கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்திலே மழை வந்து நீர் கழிவு நீராக ஆற்றிலே சென்று கடலிலே கலக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான டிஎம்சி நீர் கடலிலே சென்று கலக்கின்றதே. இந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு ஒரு தடுப்பணையாவது இங்கே கட்டப்பட்டிருக்கின்றதா?